வணக்கம், வெல்கம் பேக் டு ஜியோ பாலிடிக்ஸ் தமிழ். கொஞ்ச நாளாக வீடியோஸ் எதுவும் போட முடியாமல் இருந்தது. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் நிறையா இருந்ததுனால சரியாக பண்ண முடியல. ஒரு 1 மந்த்து ஒரு சம்மரி மாதிரி திடீர்னு ஒரு ஐடியா வந்தது. இந்த ஐடியா நீங்கள் எப்படி ஆதரவு கொடுக்குறீங்க அதை பொறுத்து ஃப்யூச்சரில் மந்த்லி ஆர் வீக்லி அப்டேட்ஸ் மாதிரி ஒரு வீடியோஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். அது இல்லாமல் ஸ்பெஷலாக ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் ரெகுலராக பண்ணுறதும் இதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. கண்டிப்பாக பாருங்கள். எதனா குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டைரெக்டாக நம்ம மந்த்லி ரிப்போர்ட்டில் போகலாம். ஓகே, ரெடி? முதல் விஷயம் நான் எடுத்துக்கிட்டது அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது வேஜஸ் ரிவிஷன் பண்ணியிருக்கு. அன்ஸ்கில்டு லேபருக்கு 783 rupees per day. That means roughly around 20,358 per month. And semi-skilled or 868 per day. Skilled clerical watchwords without arms, அதாவது செக்யூரிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 954 per day. And then highly skilled watchword 1035 per டேலேருந்து ஸ்டார்ட் ஆக மாதிரி. அதாவது October 1, 2024 இதெல்லாம் எஃபெக்டிவ் ஆகிடும். ஸோ இதனால் மெயினாக அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. ரெகுலராக ஒர்க்ஸ் கிடைக்கிறதில்ல, அந்த மாதிரி விஷயம். சீசனல் ஒர்க்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப சேலரி ஸ்கில் ரொம்ப கம்மியாக இருக்குது, சேலரி கம்மியாக இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல மாற்றம்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது ஆவரேஜ் இன்றைக்கி 20,000 பர் மந்த் இல்லாமல், அதாவது 30 days ஒர்க் பண்ணால் கூட ஒரு 20,000 கிடைச்சா தான் இன்றைக்கி லைஃப்பை ஓட்ட முடியும். ஸோ என்னை பொறுத்தவரையில் இது ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் தான். ஐ மீன் நல்ல ஒரு பாலிசி. ஸோ இதன் மூலமாக நிறைய லோக்கல் எக்கனாமி நல்லா டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ரைட்? புல்டோசர் ராஜ்யம். ரீசண்டாக எஸ்சி சுப்ரீம் கோர்ட் புல்டோசர் டிமாலிஷன் அன்னெசரி யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் அவங்க சொன்னது என்னன்னாக்கா, வி வில் நாட் ப்ரொடெக்ட் எனி இல்லீகல் ஸ்ட்ரக்சர் அப்ஸ்ட்ரக்டிங் பப்ளிக் ரோட்ஸ் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி சொன்னாங்க. உடனே நம்ம செக்குலர் லிபரல்ஸ் ஒரே குஷியாகிட்டு, ஆஹா இதுக்கப்புறமா டிமாலிஷன் ஆகாது, புல்டோசர் யூஸ் ஆகாதுன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் யூபி ஒரு மாநிலத்துலேயும் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யூபியில் ஒரு ரயில்வே ட்ராக் பக்கத்தில் அந்த பிரச்சனைலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, மொத்தமாக அது கிளியர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சோம்நாத்தில் கிட்டத்தட்ட ஒரு 74 ஏக்கர் இல்லீகலாக டாமினேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் மஸ்ஜித் மசார் எல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணாங்க. அதே மாதிரி எம்பியில் நடந்தது, அசாமில், உத்தரகாண்டில் எல்லா பக்கமும் வேகமாக, அதாவது எஸ்சி வெர்டிக்ட் வந்த அடுத்த நாள்லேருந்து ஆக்ஷன் மறுபடியும் கண்டினியூஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதான் ஆக்சுவலாக இது புல்டோசர் யூஸ் பண்ணுறது இல்லீகல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இவங்க எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அதெல்லாம் வேலைக்கு ஆக போகிறதில்ல. அன்லஸ் அண்ட் அன்டில் நீங்கள் ஒரு ரூல்ஸை லாவை ஃபாலோ பண்ணாத வரலாம் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குன்றத மறுபடியும் மோடி கவர்மெண்ட் ப்ளஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், ஆக்சுவலாக இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேலை. நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, நீங்களே சொல்லுங்கள். மற்ற ஸ்டேட்லலாம் இதை ஆக்ஷன் வேகமாக நடந்துகிட்ருக்குது. அதாவது இதெல்லாம் காங்கிரஸ் கவர்மெண்ட்லேயும் நடக்காதுன்னு நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தானே அது. ஓகே, வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2024 மிகப்பெரிய பிரச்சனையாக வரும்னு நினச்சாங்க. பட் கவர்மெண்ட்டை நல்ல ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி ஜேபிசி அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அந்த பில்லை. ஸோ அங்கே கரெக்ஷன்ஸ் சஜஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. இதில் மொத்தம் ஐ மீன் இந்த வக்ஃபை வச்சு எவ்வளோ ஃப்ராடு பண்ணி எங்கெங்கே என்ன பண்ணாங்கன்றது ஃபுல்லாக வெட்ட வெளிச்சமாக வெளியே வருது. ஒரு ஸ்டேட்லேயே போயிட்டு அந்த ஜேபிசி கமிட்டி அங்கே இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஹோம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து அங்கே ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. 99% அந்த வக்ஃப் பில்லுக்கு அகைன்ஸ்டாக சப்போர்ட்டாக இப்போ அதாவது ரிவைஸ்டு அமெண்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமான பில்லுக்கு சப்போர்ட்டாக மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட்லேருந்து ரிப்போர்ட்ஸ் வர்றதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயம் இந்தியாவில் நம்மளுக்கு இதுவரையில் தெரியாமல் இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்.
ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாவில் கேத்தோலிக் பிஷப் கவுன்சில் இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட லேண்டையும் வந்து இந்த மாதிரி வக்ஃப் பேரில் அவங்க இல்லீகலாக ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் வந்து கிறிஸ்டின் அசோசியேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இந்த முஸ்லீம்ஸ்லேயே வேறு வேறு ஜாதி இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் வந்து நிறைய பிரேக் ஆயிடுச்சு. அது பிரேக் ஆகிட்டு அவங்களுக்குள்ளேயும் இப்போ பிரச்சனை. வக்ஃப் போர்டு வந்து ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலராக டைரெக்டாக சொல்லணுன்னாக்கா காங்கிரஸ் சப்போர்ட்டிங் முஸ்லீம் லேண்ட்லார்ட்ஸ் வந்து இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையாகிடுச்சு. அதே மாதிரி குஜராத்தில் போனப்போ வக்ஃப் அந்த ஜேபிசி கமிட்டிக்கும் குஜராத் ஹோம் மினிஸ்டர் ஹர்ஷ் சிங்க்கும் வந்து பெரிய அளவில் வாக்குவாதம் நடந்து அவர் ஃபுல்லாக ப்ரூஃப் பண்ணிட்டார் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி இல்லீகலாக ஆக்குப்பை பண்ணியிருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறமா ஓவைசி வெளியே வந்தப்போ வாயை திறக்கலை. அதுக்கப்புறமா ஃபுல்லாக சைலண்ட் ஆகிட்டார். முதல்ல ரொம்ப ஓவராக பேசினவர் எல்லாம் ஃபுல்லாக சைலண்ட் ஆகிட்டார். இதுக்கு நடுவில் வக்ஃப் போர்டு பில்லை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக இமெயில் அனுப்ப சொல்லியிருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 1 crore மேலே இமெயில் வந்து சப்போர்ட்டிங், ஐ மீன் வக்ஃப் போர்டு பில்லு, பழைய பில்லு இருக்குது இல்லைங்களா, காங்கிரஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ஃப்ராடு பில்லு, அந்த பில்லுக்கு சப்போர்ட்டாக ஒரு 1 crore மெயில் வந்ததில் மோர் தென் 50% வந்து இந்தியாவை விட்டு வெளியே, லைக் பங்களாதேஷ், பாகிஸ்தான், மால்தீவ்ஸு, எங்கேயோ சிரியாவில் இருக்கிறவனுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிய போகுது. சிரியா, குவைத், ஒமன் அந்த மாதிரி இடத்துல இருந்தால்தான் வந்திருக்குதுன்ற ஒரு பெரிய நியூஸு. அதே மாதிரி ஹிந்துஸ் வந்து பெரிய அளவில் யுனைட் ஆகியிருக்காங்க. மோர் தென் 1 crore ஹிந்து சைடில் இருந்தும் போயிருக்கு. வக்ஃப் பில்லு, பழைய பில்லை எடுத்துகிட்டு புது பில் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண பில்லை வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்கான ப்ரூஃப் அவங்கவுங்க சைடில் இருந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய போராட்டம் வந்து சைலண்ட்டாக நடக்குது. மற்ற இடத்துல மாதிரி வன்முறையாக இல்லாமல் ஒரு லீகலாக நடந்துகிட்ருக்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டம். பாசிபிளி எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். வின்டர் செஷனில் இது பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜேபிசி வந்து ஆல்மோஸ்ட் அதுக்குள்ளே எல்லாம் கவர் பண்ணிடுவாங்க, எல்லா ஸ்டேட்டும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. ஒரு 50%க்கு மேலே ஸ்டேட்ஸ் வந்து மீட் பண்ணியாச்சு அவங்க. அது இல்லாமல் தனித்தனியாக இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன்ஸ், தனி ரிலீஜியஸ் பாடிஸு, சொசைட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரையுமே மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய புரட்சியான ஒரு விஷயம் இந்தியாவில் நடக்க போகுதுன்றது நமக்கெல்லாம் சந்தோஷமான விஷயம். இந்த டாபிக் வந்து நான் ரொம்ப ஸ்பெஷலாக எடுத்தேன். செக்குலரிசம் அண்டர் வாட்ச். செக்குலரிசம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. டூப்ளிகேட் செக்குலரிசம் வந்து இந்தியாவில் ரொம்ப காலமாக இருந்தது. இப்போ அதுக்கான டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அது முடிக்கிறதுக்கு. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, ஹிமாச்சலில் விக்ரமாதித்ய சிங், அவர் வந்து டைகர் சொல்லுவாங்க அவர் வந்து காங்கிரஸ் லீடர், ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் லீடர். வீரபத்ர சிங்னு ஒரு காங்கிரஸ் லீடர் இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட சன். அவர் வந்துட்டு யூபியில் எந்தெந்த மாதிரி அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் போர்டு வைக்கணும், நேம் போர்டை கண்டிப்பாக வைக்கணும். அதே மாதிரி யூபியில் வந்துட்டு அந்த வீடியோஸ், ஆன்லைன் வீடியோஸ் எல்லாம் ரெக்கார்டிங் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஃபுட் சேஃப்டி ஆக்ட் அண்டர். ஸோ சேம் டு சேம் ஆஸ் இட் இஸ் காப்பி பண்ண போகிறேன்ட்டு அவர் சொன்னதுக்கப்புறமா மிகப்பெரிய அதிர்ச்சி. அதில் வேறு அவர் வந்து அந்த போஸ்டரில் வந்துட்டு டைரெக்டாக யூபி யோகி ஆதித்யநாத் அவரை போட்டு அவரோட அந்த டோட்டல் ஆக்டை வந்து நான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறேன்ட்டு அவர் சொல்லிட்டார். ஸோ அதில் வந்து கோவப்பட்ட காங்கிரஸ் ஹை கமாண்ட் வந்து அவரை கூப்பிட்டு விசாரித்தப்போ இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னப்போ அவர் போல்டாக சொல்லியிருக்காரு, நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆவேன் அப்படி சொல்லிட்டு. ஸோ செக்குலரிசம் என்ன ஆக போகுதுன்னு பார்த்துங்க. அதே மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி திருப்பதி லட்டு விவகாரம் இல்லைங்களா, தப்பு பண்ண ஜெகன்மோகன் ரெட்டி வந்துட்டு திருப்பதிக்கு போகிறதா பிளான் பண்ணார். உடனே பெரிய எதிர்ப்பெல்லாம் வந்துருச்சு, அவர் வரக்கூடாது. வந்தால் அந்த ஆஸ் பர் ரூல் திருப்பதியோட கஸ்டம்ஸ் என்னன்னாக்கா, அங்கே வேறு கேஸ்ட், வேறு ரிலீஜியஸ் ஆளுங்க வந்தாங்க ஒரு சர்டைன் ஒரு டைரி மாதிரி இருக்கும், அதில் அவங்க சைன் பண்ணோம், ஐ எம் பிலீவிங் ஹிந்து காட்ஸ் அண்ட் ஆல், அந்த மாதிரி சைன் பண்ணிட்டு தான் போனோம். ஸோ அவர் வந்து இப்போ எப்போ சிஎம்மாக இருந்தாரோ அப்போ அதில் சைன் பண்ணாமல் போனாருன்னு ஒரு பெரிய இஷ்யூ கிளம்பி சந்திரபாபு நாயுடு கொஸ்டின் பண்ணேன். அதுக்கப்புறமா அவர் சொன்னார், ஐ ரீட் த பைபிள் அட் ஹோம், பட் வென் ஐ கோ அவுட் ஆஃப் த ஹவுஸ் I am a Hindu, I am a Muslim, I am a Sikh,
அதாவது அவர் செக்குலராக வெளியே போனோடனே செக்குலர் ஆகிடுவாராம். வீட்டில் இருக்கும்போது கிறிஸ்டியனாக இருப்பாராம். அப்போ உள்ளுக்குள்ளே மைண்டுக்குள்ளே கிறிஸ்டியனாக இருப்பார், வெளியே செக்குலராக வேஷம் போடுவேன்ட்டு டைரெக்டாக ஓப்பனாக அதை தான் பூசி மொழிகி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அவருக்கு அலோவ் பண்ண மாட்டோம், அதில் சைன் பண்ண தான் அலோவ் பண்ணுவோன்னே உடனே அவர் அதை கேன்சலே பண்ணிட்டார், அந்த ட்ரிப்பையே கேன்சல் பண்ணிட்டார். ஸோ இது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி அந்த லட்டு விவகாரத்தை கரெக்டாக கையில் எடுத்த பவன் கல்யாண் மிகப்பெரிய அளவில் அதை கொண்டு போய், அதாவது அந்த ஃபுல்லாக திருப்பதியே வந்து திருப்பதின்னு இல்லாமல் ஆந்திரா ஃபுல்லுத்தையும் வந்து ஒரு சுத்தமான இந்துக்களோட இடமா மாற்ற போகிறாரு. அதுதான் இப்போது இனி நடக்க போகிறது. அதே மாதிரி இந்த விவகாரம் வந்து இந்துக்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்றுருக்கு. தேவையில்லாமல் நிறைய பேர் வாயை விட்டுருக்காங்க. பால் குடிச்சாக அதுவும் பசு மாட்டில் இருந்து தான் வருது. பசுவோடது இது கொழுப்பு சாப்பிட்றதுல என்ன, இதெல்லாம் தப்பான விஷயம். உங்களோட மற்றவங்க மத விவகாரத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்துக்களில் சில பேர் வந்து போலி இந்துக்கள், பேரில் இந்துக்கள், அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி, ஐ ரீட் பைபிள் ஆர் குரான் அட் ஹோம் பட் வென் ஐ கோ அவுட் ஆஃப் ஹவுஸ் ஐ ஆம் ஏ ஹிந்து, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் வந்துட்டு இதெல்லாம் கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய விவகாரமாக வெடிச்சிருக்கு. செக்குலரிஸை உடைக்கிறதுல பெரிய காம்படிஷன் நடந்துகிட்ருக்கு ஸ்டேட் டு ஸ்டேட். அதில் ஷிண்டே வந்து எப்பவும் போல் லீடிங்காக இருக்கார். அவர் வந்து ரீசெண்டாக கோமாதா ஸ்டேட்டஸ் வந்து கவுக்கு வந்து, அதாவது நேஷ்னல் அனிமல் மாதிரி ஸ்டேட் அனிமல் மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்காரு அவர். ஸோ அவர் வந்து லீடு பண்ணியிருக்கார் அந்த விவகாரத்தை. அதுக்கப்புறமா ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா வந்து சென்னைக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல சர்வே பண்ணும்போது ஸ்ரீரங்கம் ஏரியாவில் கிட்டத்தட்ட 12,000 இயர் ஓல்டு சிவலிங்கமும் ஒரு விஷ்ணு சிலையும் கிடச்சிருக்கு. அதை கார்பன் டேட்டிங்கில் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க எவ்வளோ வருஷம் ஓல்டுன்னு. ஸோ 12,000 இயர் எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க செக்குலர்ஸ் எல்லாம். செக்குலர் லிபரல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சது வந்து ஒரு 1000 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி தான், அதை தாண்டி இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ 12,000 இயர்ன்றது ப்ரூஃப் ஆகிட்டதுக்கப்புறமா இப்போ வாயை திறக்காமல் சைலண்ட்டாக மூடிட்டுருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் பார்க்கணும். இந்த ஒரு மாதத்தில் ஜுடிஷியலில் நடந்தது நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு விஷயம். ஊருக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க, சொந்தமாக ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி. அந்த கரெக்டான பழமொழியை நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. 13% ஜட்ஜு மட்டும்தான் அவங்களோட அசட்ஸை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் ரூல்ஸ் அவங்க ஃபுல்லாக வந்துட்டு அந்த மொத்த ஜட்ஜஸை வந்து அவங்களோடது டிக்ளேர் பண்ணியே ஆகணும். கிட்டத்தட்ட 749 ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து இருக்காங்க. அதுலேருந்து வெறும் 13%, தட் மீன்ஸ் 98 பேர் தான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களே தெரிஞ்சுங்க கோர்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு, ஜட்ஜஸ் ரூல்ஸை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டோன் பெல்ட்டிங் அதை பற்றி ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருந்தது காஷ்மீரில். ஸோ அந்த ஸ்டோன் பெல்ட்டிங் வந்து அது ஒரு பெரிய டேஞ்சரஸ் வெப்பன் இல்லைன்னு சொன்னாராம் யாரோ ஒரு வக்கீல். அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு, அதை ஒரு டேஞ்சரஸ் வெப்பன் இல்லாமல். எனக்கு தெரிஞ்சு அவரை கொண்டு போயிட்டு அந்த மாதிரி ஸ்டோன் பெல்ட்டிங் நடக்கிற இடத்துல நடுவில் விட்டுடணும், நீ போய் நடுவில் நில்லுன்ட்டு. அப்போ அவர் வந்து அது டேஞ்சரஸ் வெப்பனா இல்லையான்றது அப்போ தான் அவருக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அதுக்கப்புறமா இன்னொரு காமெடியான விஷயம் என்னென்னா, இந்த ஜுடிஷியல் ரிவ்யூவில் வந்து நிறையா இருக்குது. நான் இந்த மாதத்தில் என்ன ஆச்சுன்னு தெரில, நம்ம நீதிமன்ற நீதிபதிகள்லாம் பயங்கர ஜோஷில் இருக்காங்க போல் தருது. ஒரு கேர்ள் வந்து சண்டிகரில் ஐப்ரோ பண்ணியிருக்காங்க. ஐப்ரோ பண்ணதுக்கு வந்துட்டு அது சிக்க கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு பெரிய கேஸு. இந்த ஒரு சிரோமணி குருத்வாரா பிரபந்தக் கமிட்டின்னு எஸ்ஜிபிசின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த குழந்தை அந்த பெண்ணுக்கு வந்துட்டு மைனாரிட்டியாக ஒரு இன்ஸ்டியூஷனில் வந்துட்டு அட்மிஷன் கொடுக்கக்கூடாதுன்ட்டு அவங்க லெட்டர் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க மைனாரிட்டி சர்டிஃபிகேட் வந்து அவங்க கொடுக்கறதுக்கு பதில் அவங்க வந்து அந்த பொண்ணு ஐப்ரோ பண்ணதுக்காக அது ட்ரூ சீக்கு கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தடுத்துருக்குறாங்க. அதை வந்து கோர்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. இதுதான் இதில் ஒரு பெரிய காமெடி. நமது நீதிமன்றங்கள் விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. அது அந்த மாதிரி கதையாக தான் இருக்குது இந்த மாதம் ஃபுல்லாக. அதாவது ஒரு வாரங்களில் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு,
அவங்களோட அதாவது கைடு மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா, ஒரு டாக்டர், சைஃப் அப்படி சொல்லிட்டு ஒரு டாக்டர். அவர் வந்து அவங்கள ஏதோ டார்கெட் பண்ணி ஹரஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டு அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு அவங்க அந்த போலீஸ் வந்து வாரங்கல் போலீஸ் வந்து டாக்டர் சைஃப்க்கு அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அது ஒரு அதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எல்லாமே கிடைச்சும் அவங்களுக்கு பெயில் கொடுத்துருக்காரு. ஸோ இது ஒரு பெரிய பரபரப்பான விஷயமாக பேசப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா ஹரியானா லாயர் ஒருத்தர் விளையாட்டாக ஒரு ஹெச்சி ஜட்ஜை வந்து ஒரு கிண்டலாக ஏதோ ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு. உடனே அவரை அரெஸ்ட் பண்ணி 1 month ஜெயில் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு மத்திய பிரதேஷில் ஒருத்தர் வந்துட்டு சாதாரண ஒரு கூலி வேலை செய்கிறவர், அவருக்கு வந்துட்டு அவரோட கெப்பாசிட்டிக்கு மேலே மெயின்டெனன்ஸ் கொடுத்தே ஆகணுன்றதுனால அவர் வந்து கிட்னி விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே போஸ்டரை போட்டு அது ஒரு பெரிய பரபரப்பான நியூஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டை வந்துட்டு ஒரு கேஸில் அதாவது ஓட்டர் இருக்காரு இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டோட ஃபுல் அசட்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது, இதெல்லாம் இண்டிவிஜுவல் ரைட்ஸு, பர்சனல் மேட்டர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்டிக்ட் கொடுத்துருக்காரு. பட் அது ஸ்டில் பெண்டிங் தான் இருக்குது, ஃபைனல் வெர்டிக்ட் வரல இன்னும். பட் இது வந்து ஆஸ் பர் ரூல்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷனே போட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட அசட்ஸ், அவங்க ஒய்ஃப், அவங்க ரிலேட்டிவ்ஸ் அசட்ஸ் வந்து கம்பல்சரி டிக்ளேர். ஏற்கனவே 13% ஜட்ஜு தான் டிக்ளேர் பண்ணாங்கன்னும் போது இந்த ஒரு வெர்டிக்டும் வந்து ஒரு பெரிய காமெடியாக தெரியல. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு கேஸு, அதில் வந்து கேரளா ஹைகோர்ட்டு கிட்டத்தட்ட 5 crore கேஸ் பெண்டிங் இருக்குது இந்தியன் ஜுடிஷியரியில். ஸோ அவங்க அதெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுக்காம ஏதோ ஒரு படத்தோட ரிவ்யூவை பற்றி யாரோ தப்பாக எழுதினாங்கன்னு அந்த ஒரு கேஸை வந்து பிஐஏல மூவ் பண்ணி அதை ஒரு முக்கியமாக எடுத்ததை வந்து எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறமா இன்னொன்று வந்துட்டு ஒரு சூரஜ் பான் ஒருத்தர், அவங்க ஒய்ஃப்க்கு ஒரு 1 month முன்னாடி அவர் ஒய்ஃப்க்கு அதாவது எரிய விட்டார், கெரசின் போட்டோ பெட்ரோல் போட்டோ எரிய வச்சுட்டாரு. ஸோ அதில் அரெஸ்ட் பண்ணி அவரை உள்ளே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வழக்கு நடந்துன்னு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு பெயில் கொடுத்தாங்க. அவர் கொடுத்ததுக்கப்புறமா பெயிலில் போயிட்டு அவருக்கு வந்து 3 குழந்தைங்க இருந்தது. அந்த 3 குழந்தைங்களையும் வந்து கொளுத்தி எரிய விட்டு எஸ்கேப் ஆகிட்டான். ஸோ அது ஒரு பெரிய விஷயமா பரபரப்பாக நடந்துகிட்ருக்கு கோர்ட் வட்டாரத்தில். 93 சீரியல் பிளாஸ்ட் கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது தடா கோர்ட்டில் நடந்துட்டு வந்தது. அதில் தண்டான்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு 80 ஏஜ் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அதாவது 93லேருந்து இப்போ வரலாம் நடந்துகிட்ருக்கு. அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு பெயில் கொடுத்துருக்காரு. அதாவது பெயில் கொடுக்கல, சாரி, அவருக்கு வந்து குற்றவாளியிலேருந்து மன்னிப்பு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய கேஸாக நடந்துகிட்ருக்கு, பெரிய விஷயமாக விவாதம் நடந்துகிட்ருக்கு. தேர்ட் ரேட் ஜுடிஷியல் சிஸ்டம்ன்ற மாதிரி அவரை இன்னோசன்ட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணது, 80 இயர்ஸ்ன்றதுக்காக ஒரு கொலைகாரனை வந்து இன்னோசன்ட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணது தப்புன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம், ஹெச்சி ஜட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு சில கன்சியூமர் கமிஷன் அந்த மாதிரி ஒரு சில இடத்துலலாம் வந்து அவங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். ஸோ அதுக்கு வந்து அந்த கன்சியூமர் கமிஷன்ன்றது வந்து கன்சியூமர்ஸ் ரிலேட்டட் விஷயத்தை பற்றி இப்போ என்கொயரி பண்ணுறது. ஸோ அதை பற்றி அவருக்கு என்ன தெரியுன்றது நார்மலாக வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாம் மாதிரி நடக்கும். ஸோ அதுக்கு அகைன்ஸ்டாக ஒருத்தர் வந்து கேஸ் போட்டார், அவரும் ஜட்ஜு தான். அப்போ அந்த எஸ்சி ஜட்ஜஸ்லாம் வந்து எக்ஸாம் ஒருவேளை இவர் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருப்பாரோ தெரியல. ஏன்னா ரிட்டன் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னால் தமிழ்நாட்டில் தான் அலர்ஜி. இப்போ அது ஜட்ஜுங்களுக்கும் வந்துருச்சு போல் தருது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரு குழந்தைய வந்து மைனருக்கு அதாவது கேங் ரேப் சர்வைவரை வந்துட்டு அந்த ஜட்ஜு பர்சனலாக உள்ள கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணி உங்களோட இன்ஜுரிஸ்லாம் காமிங்கன்னு கேட்டது ரொம்ப பெரிய விஷயமா பரபரப்பாக. இது வந்து ராஜஸ்தானில் நடந்தது. ஒரு ராஜஸ்தான் மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த மாதிரி கேட்டாருன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய கேஸ் ஆகி அவர் மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப
இது என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த நம்ம கோர்ட்லலாம் என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல. கோர்ட்டில் நடக்கிறது நமக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். இன்னும் நிறையா இருக்குது, நிறையா அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. நம்ம ஜுடிஷியல் சிஸ்டம் ரீஃபார்மேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயன்றது இதெல்லாம் மக்களுக்கு போனால் தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபேக்ட் செக்கிங் யூனிட்னு ஒன்று சொல்லி போட்டிருந்தாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது இப்போது ஜிஎஸ்டி பற்றி யாராவது தப்பாக பண்ணுறாங்கன்னா அது ஃபேக்ட் செக் பண்ணி அவங்க வெப்சைட்டில் இது தப்பான நியூஸ்ன்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட் செக் யூனிட்டை வந்துட்டு பர்மிஷன் கிடையாது. இது ஆர்டிக்கல் 14-19 படி இதுக்கு பர்மிஷன்லாம் இல்லை, இது பர்சனலெலாம் கவர்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது. அதாவது கவர்மெண்ட்டை எதிர்த்து யார் வேணாலும் பொய் வேணால் பரப்பலாம், நீங்கள் அதை தடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி போகுது இது மேட்டர். அதுக்கப்புறமா பீகாரில் இது நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, ஒருத்தனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க மறுபடியும் அவங்க ஃபுல் ஃபேமிலியை வந்து பிஹேட் பண்ணிட்டார் அவர். ஸோ இது ஒரு மேட்டர். அதுக்கப்புறமா 1992 அஜ்மீர் ஹாரர் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஞாபகம் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் செக்குலர் லிபரல். ஞாபகம் இருக்குன்னாக்கா ஓரளவுக்கு ஹிந்துத்துவ ஆளுன்னு சொல்லலாம். இதெல்லாம் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்கள என்ன அது எந்த கேட்டகரின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த 1992 வந்து 1992 அஜ்மீரில் ஒரு தர்காவில் இருக்கிற ஒரு ஃபுல் டீம் வந்து அங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஹிந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ரேப் பண்ணாங்க. அதாவது நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து மிரட்டி நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 300-400 கேர்ள்ஸ்க்கு அந்த மாதிரி நினைக்கிறேன். எனக்கும் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. பட் அந்த மாதிரி ஒரு பெரிய கேஸ். இதை பற்றி ஒரு படம் கூட வந்திருக்கு, 1992 அஜ்மீர் ஸ்டோரின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச அந்த படத்தை பாருங்கள். ஸோ அங்கே அந்த கேஸ் வந்து இப்போவும் முடியலன்னப்போ அதில் அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு லேடி வந்துட்டு ரொம்ப ஏஜ்டு ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து நான் இப்போது கிராண்ட் மதர் ஆகிட்டேன், அதாவது எனக்கு பேரன் பேத்தியெல்லாம் வந்தாயிருச்சு, அட்லீஸ்ட்டு என்னை விட்டுருங்க, நீங்கள் எப்படி இருந்தாலும் தீர்ப்பெல்லாம் கொடுக்க போகிறதில்ல, இதெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல, சும்மா என்னை கூப்பிடாதீங்க கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மிகப்பெரிய பரபரப்பான விஷயமா ராஜஸ்தான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா இதை பற்றி நான் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ஜோக் ஒன்று பார்த்தேன் நான். அதாவது ட்விட்டரில் ஹேண்டலில் 2 பேர் பேசிக்கிறாங்க. ஒருத்தன் சொல்கிறான், ஒரு கோர்ட்டுக்கு நான் போனேன், மேஜிஸ்ட்ரேட் வந்து என் மேலே கோவமாயிட்டார். எதுக்கு கோவமாயிட்டாருனாக்கா நான் சிரிச்சிட்டு இருந்தேன், அதனால கோவமாயிட்டாரான். அப்போ அவன் இன்னொருத்தன் சொல்கிறான், அதாவது பரவாயில்ல, நான் ஒரு ரயில்வே கோர்ட்டு ஜட்ஜு வந்து எனக்கு ஃபைன் போட்டார். ஆக்சுவலாக நான் வந்து போனது வந்து இன்னொருத்தர் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், அவனுக்கு ஃபைன் கட்டுறதுக்கு காசு இல்லைன்றதுனால அதுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்காக நான் போனேன். அப்போ நான் போகும்போது இந்த டிஷர்ட்டில் வந்து ஷேம்லெஸ்ன்னு போட்டிருந்துச்சு. அதை பார்த்த அந்த ஜட்ஜும் வந்து மறுபடியும் எனக்கும் ஃபைன் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தாங்களாம் 2 பேரும். இந்த மாதிரி நாடு முழுக்க சின்ன விஷயம் இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாலாம் வர்றதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாமல் இருந்தது. இப்போ சோஷியல் மீடியாவில் வரும்போது ஃபுல்லாக எல்லாம் காமெடியாக ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதத்தோட ஜுடிஷியலில் எனக்கு ஏன் கண்ணில் பட்ட விஷயங்கள் இது தெரியாமல் வேறு எதனா இருந்திருந்தால், எதனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கு போகலாம். என்னங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஹெஸ்புல்லாக்காக போராட்டம்லாம் நடக்குதா ஜோரா? அதில் பாருங்கள், ஒரு காமெடி என்னன்னாக்கா, இவங்க போராடுறதுக்கு வந்து ஒரு தலைவர், யார், ஹிஸ்புல்லா தலைவர், ஒரு பேர் என்ன, ஹசன் நஸ்ருல்லா, அவரை போட்டு தள்ளிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க போராட்டம் பண்ண ஆரம்பிக்கும் போதே அடுத்த நியூஸ் வருது, அடுத்து செலக்ட் ஆக போகிறவரையும் போட்டு தள்ளிட்டோன்னு. அதுக்கு போராடலான்ட்டு அவரோட ஃபோட்டோ தேடின்னு இருக்கும்போது 3வது நியூஸ் வந்து இங்கே ஹுத்தீஸ் இருக்கு இல்லைங்களா, ஹூத்தீஸ் சொல்லுவாங்க யமனில், அவங்க இருக்கிற இடத்தெல்லாம் போட்டு தள்ளுறாங்க, லெபனானில் போட்டு தள்ளுறாங்க. இப்போ போராடுறவங்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், எல்லாம் சைலண்ட்டாக இருங்க, மொத்தமாக போட்டு முடிக்கிட்டோம், அப்புறம் மொத்த பேருக்கும் சேர்த்து ஒரேடியாக போராட்டம் நடத்திக்கலாம். என்ன சொல்கிறதுங்க, கரெக்ட் தானே? சரி. அதுக்கு அடுத்தது இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ ரீசெண்டாக வந்து யூஎனில் ஒரு பெரிய அவரோட ஸ்பீச் கொடுத்துருந்தார். அதில் வந்து கிளியராக கர்ஸ் ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறமா பிளெஸிங் ஸ்டேட்ஸ்ன்ட்டு மேப் காமிச்சார். பாருங்களா, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அதாவது 5 ட்ரில்லியன் எக்கனாமிக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், பிளெஸிங் ஸ்டேட்ஸு. இந்த கர்ஸ் ஸ்டேட்ஸை வந்து அதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அந்த மாதிரி ஒரு மீனிங்கில்
பர்டிகுலராக சிரியா, ஈரான், ஈராக், பாகிஸ்தானில் லெபனான், சிரியா, ஈரான், குவைத் அந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் காமிச்சார். எனக்கு தெரிஞ்சு அதில் பாகிஸ்தானையும் ஆட் பண்ணியிருக்கலாம், பங்களாதேஷையும் இப்போ இனிமேல் ஆட் பண்ணிக்கிறலாம். ஸோ அதெல்லாம் கர்ஸ்டு ஸ்டேட்ஸ். ஸோ பிளெஸிங் ஸ்டேட்ஸ்னு போது துபாய், எமிரேட்ஸும், சவுதி அரேபியா, இந்தியா, அதுக்கப்புறமா ஜோர்டான், இஸ்ரேல், இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வந்து பிளஸ்டு கண்ட்ரிஸ்ன்னு சொல்லியிருந்தார். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதை பற்றி நம்ம இன்னொரு நாள் வேறு மாதிரி டீப்பாக பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே எல்லாம் போராடிட்டு இருக்கும்போது அங்கே சவுதி அரேபியாவில் அவங்கள கேட்டாங்க, சவுதி பிரின்ஸ் முகமது பின் சல்மானுக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. ஐ டோன்ட் கேர் அபவுட் பாலஸ்தீன் இஷ்யூ, தெர் ஆர் லாட் ஆஃப் இஷ்யூஸ் இன் மை கண்ட்ரி, ஐ ஹேவ் டு லுக் ஆஃப்டர் தட். சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டா இருந்தார். இங்கே இருக்கிறவங்க பேனரெல்லாம் தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஹெஸ்புல்லா எங்கே இருக்குது, லெபனான் எங்கே இருக்குதுன்னு தெரியாதவங்கெல்லாம் பேனர் தூக்கின்னு சுற்றிட்டு இருக்காங்க. சந்தோஷம். இவ்வளோலாம் பேசிட்டு பங்களாதேஷ் பற்றி பேசாமல் இருந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்களா? பங்களாதேஷில் ரீசெண்டாக துர்கா பூஜாலாம் நடத்தக்கூடாது, தீபாவளிலாம் கொண்டாடக்கூடாது, அதெல்லாம் பொல்யூஷன் அது இதுன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரே பயங்கரமான என்விரான்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்டாக இருப்பாங்களோ பங்களாதேஷ் ஆளுங்க. அது எப்படி திடீர்னு இந்த வருஷம் ஞாபகம் வந்துருச்சு எல்லாமே? ஓகே, அப்பப்போ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது எந்த பார்ட்டி இருந்தாலும் இவங்களோட வேலையை அது தானே. மற்ற கேஸ்ட்டை பற்றி, மற்ற ரிலீஜியஸில் எந்தெந்த பிரச்சனை பண்ணுறது அதை தேடிட்டுருப்பாங்க. அதுக்கு ஒரு சரியான காரணமும் தேடிடுவாங்க. பொல்யூஷன் ப்ராப்ளம், செக்குலர் லிபரலிசம்னு பேர் வச்சு. இதில் இன்னொரு காமெடி என்னன்னாக்கா, பங்களாதேஷ் டீம் இங்கே விளையாட வந்திருக்கு இல்லைங்களா? பங்களாதேஷில் நிறைய போஸ்டெல்லாம் போடுவார் ஹிந்துக்கு அகைன்ஸ்டாக. அந்த பார்ட்டி வந்துட்டு இங்கே வேஷம்லாம் போட்டு வந்தார். அவருக்கு கவனிக்க விதத்தில் கவனிச்சிட்ருக்காங்க ஹிந்துத்வாஸ். ஸோ அவர் மூர்ச்சையாகிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காராம். இங்கே வந்து எதுக்கப்பா பண்ணுற, நீ ஏதோ உங்கள் ஊர்லேருந்து பண்ணிட்டு போக வேண்டியது தானே. அது இல்லாமல் பங்களாதேஷ் போன் ஸ்டார் அரோச்சி பேண்டே கரெக்டான ப்ரொனன்சேஷனான்னு தெரில. அவங்க வந்துட்டு மகாராஷ்டிராவில் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. ஓ, இதெல்லாம் வேறு நடக்குதா? இல்லீகலாக மாடு தான் கடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன், நமக்கு தெரிஞ்சது. இப்போது பொண்ணுங்களெல்லாம் கடத்த ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். பங்களாதேஷ் இப்படி நடந்துகிட்ருக்கு. கூடிய சீக்கிரம் பாகிஸ்தான் மாதிரி தெரு தெருவாக அலையிறத பார்க்கலாம். தெரு தெருவாக இல்லை, நாடாக அலையிறத நம்மளும் கண்ணார பார்க்கலாம். வெயிட் அண்ட் சி. ராஜ்நாத் சிங் ராக்ஸ். மனுஷனை காஷ்மீர் தேர்தலில் பிரச்சாரம் பண்ண சொன்னார். அவர் பிரச்சாரத்தை தவிர மிச்சம் எல்லாத்தையும் பண்ணினுக்கிறார். இந்தியா வுட் ஹாவ் கிவன் எ பிக்கர் பெயில் அவுட். அதாவது நாங்கள் நிறைய பிச்சை போட்டிருப்போங்கடா, ஒழுங்காக எங்கள் கூட அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தால் தேவையான அளவுக்கு நாங்களே பிச்சை போட்டிருப்போம்னு சொல்லிட்டார். அது வேர்ல்டு ஃபுல்லாக அசிங்கமாகி போயிடுச்சு. ஏற்கனவே அங்கே யூஎன் ஸ்பீச்சில் ஜெய்சங்கர் வேறு பாகிஸ்தானை கிழின்னு கிழிச்சிட்டாரு. அது இல்லாமல் இங்கே ராஜ்நாத் சிங் வந்து காஷ்மீரில் எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணுறாரோ இல்லையோ பிஓகேவை வச்சு பாகிஸ்தானை கிழின்னு கிழிச்சிட்ருக்காரு, கதற விட்டுருக்காரு. Pak can call Pak locals, POK locals as foreigners, but we call them our citizens. இதெல்லாம் எந்த லெவலுன்னு தெரியல. நோ பவர் கேன் ரீஸ்டோர் ஆர்டிகல் 370. அடி தர்மடி க்ளீனாக சொல்லிட்டுறாரு. He also said there will be no need to attack and capture it as people in POK will demand the merger. நாங்கள்லாம் சண்டெல்லாம் போட மாட்டோம், அவங்களாம் வருவாங்க பாருடா அப்படின்ட்டு. அதாவது இவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு காஷ்மீர் பிரச்சாரத்துலேயும் பெரிய லெவலில் வந்துட்டு அவர் அதை ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பிஓகே பற்றி ஏதோ பிளானிங் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு, அது இன்டைரக்டாக ஹிண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. என்னை பொறுத்தவரைலாம் பிஓகே நம்ம இந்தியாவோட சேர்க்கணுமான்றது ஒரு கொஷின் தான். ஏன்னா அங்கே ரேடிக்கலைஸ்டு இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாளும் முதல்ல வந்து ரிலீஜியஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ ஏற்கனவே அப்படி பார்த்துட்ருக்கவங்க வயிறு ரொம்பிச்சுன்னா என்ன ஆகும், அதை தான் நான் யோசிக்கிறேன். பட் கவர்மெண்ட் மே ஹாவ் சம் அதர் ஐடியாஸ். லெட் அஸ் வெயிட் அண்ட் சி. சில நியூஸ்லாம் பார்த்துடலாம். ஒமர் அப்துல்லா சொல்லியிருக்காரு, வி லாஸ்ட் அவர் ஃப்ளாக் ஐடென்டிட்டி, அவர் லேண்ட் அண்ட் ரிசோர்ஸஸ். சார், அது மட்டும் இல்லை, உங்கள் மூளையும் நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்கன்னு யாரோ சொல்கிறாங்களாம். எஃப்ஐஆர் ஃபைல்டு அகெயின்ஸ்ட் யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்
கர்நாடகாவில் வந்துட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஜேபி நட்டா வந்துட்டு எலக்ட்ரல் பாண்ட் மணி இருக்கு இல்லைங்களா, அது கலெக்ஷன் பண்ணதுக்காக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏன்பா பண்ணது தான் பண்ணீங்க, அப்படியே ராகுல் காந்தி மற்ற கட்சி எல்லா கட்சியிலையும் போட வேண்டியதானப்பா, அது எதுக்கு ஒன்லி பிஜேபி மட்டும் போடுறீங்க? சரி போடுங்க என்ன ஆகுது பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஆந்திர பிரதேஷ் சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி இவரை தான் சொல்லிட்டேன், வீட்டுக்குள்ளே கிறிஸ்டியனு வெளியே வந்தால் செக்குலரு லிபரலு, நான் அப்படி தான் நாட்டக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கேரளா வந்து ஹையஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ்னு ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. மத்திய பிரதேஷ் லோயஸ்ட்டு, அதாவது 47.1 ஃபீமேல்ஸும் 19.3 மேல்ஸும் வந்து ஜாப் இல்லாமல் சுற்றிட்டுருக்காங்கன்னு. அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி, அதில் போய் ஜாயின் பண்ணுங்கள், பர்மனெண்ட்டாக சேலரி கிடைச்சிடும். சரி, அடுத்தது நம்ம காப் பஞ்சாயத்து கோல்டு மெடலிஸ்ட் இருக்காங்க இல்லைங்களா, வினீஷ் போகத் ஒலிம்பிக்ஸில் வாங்கினாலும் காப் பஞ்சாயத்தில் வந்து கோல்டு மெடல் கிடச்சிரும் அவங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ அவங்க மேலே நேஷ்னல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி வந்து ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கு. அதாவது அந்த டோப் டெஸ்ட்டுக்கு வந்து அவங்க அட்டன் பண்ணல, அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து 14 டேஸில் கொடுன்னு. இருங்க சார், அவங்க எலெக்ஷனில் ரொம்ப பிஸி, வருவாங்க நிதானமாக. ஓகே. அதுக்கப்புறமா சவுதி அத்தாரிட்டிஸ் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு ஸ்ட்ராங் வார்னிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பெக்கர்ஸ் நீங்கள் அனுப்பிச்சி வைக்கக்கூடாது. அந்த ஹஜ் யாத்திரை நடக்குது இல்லைங்களா, அந்த பேரில் வந்து நிறைய பெக்கர்ஸ் வந்து இவ்வளோ நாளே டெரரிஸ்ட் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சோம், இப்போ பெக்கர்ஸ் வேறு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, ரொம்ப சுத்தம். வெரி குட், நல்ல இதெல்லாம் ஒரு சின்ன முக்கியமான விஷயங்கள். இதுக்கப்புறம் வர்றது வந்து உங்களுக்கு வந்து ஒன்லி இமேஜஸ், டாப் இமேஜஸ் நீங்களே பார்த்துங்க எப்படி சூப்பர் இந்த மந்த் டாப் இமேஜஸ்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி. ஓகே. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சமாக நானும் இம்ப்ரூவ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ரெகுலராக அந்த மாதிரி முதல்ல போட்ட மாதிரி இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸில் தனியாக பேசலாம். ஓகே. ஜெய் ஹிந்த், பாய்.